நான் பெரும் கோடீஸ்வரரின் மகனாக இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டு ஓட்டுநரின் மகள் மீது கொண்ட காதலால் எனது நிறுவனத்தின் அனைத்து பங்குகளையும் அவளிடம் கொடுத்தேன். லீ ரியானிடம் அனைத்தையும் கொடுத்தேன். ஆனால் அவள் என் பணத்தில் மற்ற ஆண்களுடன் ரகசியமாக டேட்டிங் சென்றாள். பிறகு என்னை ஒழிக்க நான் ஆபத்தான முறையில் நோய்வாய்ப்படும் வரை சதி செய்தாள். மருத்துவ செலவுக்கு பணம் கேட்டு நான் கெஞ்சியபோது அவள் ஏளனமாகச் சிரித்தாள். நீ என்னுடன் ஒட்டிக்கொண்டிருந்த இந்த ஆண்டுகள் ஒரு நரகமாக இருந்தது ஷிகி. போய் செத்துவிடு. அப்படியே நானும் இறந்தேன். என் மரணப்படுக்கையில் என்னை தாங்கிய பெண்ணை பார்த்தபோது நான் ஒருமுறை நிராகரித்த அந்த பணக்கார இளவரசிதான் இவ்வளவு காலமும் எனக்காக காத்திருந்தாள் என்பதை உணர்ந்தேன். பிறகு என் கண்கள் சட்டென்று திறந்தன. நான் மீண்டும் உயர்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பில் இருந்தேன். எனது முந்தைய வாழ்க்கை கனவா என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது எனக்கு பின்னால் லியூ ரியானின் நச்சுத்தன்மை கொண்ட குரல் கத்துவதை கேட்டேன். கிபாச்சிங்கிற்கு வயிறு வலிக்கிறது. போய் அவனுக்கு மருந்து வாங்கு. பிறகு உணவகத்திலிருந்து உணவு எடுத்து வா. அதிகமாக இறைச்சி வாங்கு. அவன் மிகவும் மெலிந்து காணப்படுகிறான். அவனுக்கு நல்ல சத்து தேவை. நான் மறுபிறவி எடுத்ததை உணர்ந்த நான் லியூ ரியானின் கட்டளை இடும் முகத்தை பார்த்து சிரித்தேன். நான் அசையாததால் அவள் கோபமடைந்தாள். அவள் என் முகத்தைச் சுட்டிக்காட்டி கத்தினாள். எதற்காக காத்திருக்கிறாய்? கிளம்பு. பிறகு அவள் ஜீபோடிங்கிடம் ஓடிச் சென்று அவனது வயிற்றை மென்மையாக தடவிக் கொடுத்தாள். கிங் என்னை பார்த்தான். ரியான், இது தவறாக தோன்றுகிறது. நானே போய் எடுத்து வருகிறேன். அவள் ஏளனம் செய்தாள். ஏன் பயப்படுகிறாய்? இதைச் செய்வதில் அவனுக்கு விருப்பம்தான். நான் அவனை செய்ய விடவில்லை என்றால் நீ வருத்தப்படுவாய் அல்லவா? அவள் என்னை பார்த்து நக்கலாகச் சிரித்தாள். நான் அமைதியாக ஏளனம் செய்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் உணவகத்தை நோக்கி நடந்து 2 மதிய உணவுகளை வாங்க வரிசையில் நின்றேன். ஒரு வகுப்பு தோழன் என்னை பார்த்து ஏளனம் செய்தான். பார், அந்த முட்டாள் மீண்டும் ரியானுக்காக உணவு வாங்குகிறான். பாவம், அவளுக்கு நீ போட்டிங் தான் பிடிக்கும். அவன் உயர்ந்தவன். அவனுடன் ஒப்பிடும்போது நீ குப்பை. அவள் உன்னை ஒருபோதும் பார்க்க மாட்டாள். நீ ஒரு வேலைக்காரியின் மகன் மட்டுமே. ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவளுடன் சுற்றித் திரிகிறாய். விழித்துக்கொள் கோழையே. உன்னை போன்ற பயனற்றவன் அவள் குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதும் வேலைக்காரனாக இருக்கவே பிறந்தவன். துணிகளை துவைப்பது, தரையை சுத்தம் செய்வது மற்றும் அவளது வருங்கால மகனுக்கு டயப்பர் மாறுவது. லியோன் இதை உன்னிடம் சொன்னாரா? நான் கேட்டேன். நிச்சயமாக. இப்போது விரைவாகச் சென்று அவளுக்கு உணவை கொடு, இல்லையெனில் அவள் உன்னை திட்டுவாள். உணவகத்தை விட்டு வெளியேறிய நான் வகுப்பிற்கு செல்லவில்லை. அதற்கு பதிலாக தோட்டத்தில் அமர்ந்து 2 உணவுகளையும் நானே சாப்பிட்டேன். நான் கடைசியாக எப்போது நிம்மதியாகச் சாப்பிட்டேன் என்பது நினைவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் என் வயிறு நிறைந்தது போல் உணர்ந்தேன். நான் வெறும் கையுடன் வகுப்பறைக்கு திரும்பியபோது லீ ரையன் என்னை பார்த்து கோபமடைந்தாள். ஏன் இவ்வளவு தாமதம்? மருந்து எங்கே? என்ன மருந்து? போச்சிங்கிற்கான வயிற்று வலி மருந்து. உனக்கு காது கேட்கவில்லையா? ஒரு சின்ன வேலையை கூட உன்னால் செய்ய முடியவில்லையா? மேஜையில் முனகிக் கொண்டிருந்த ஜி போச்சிங்கை பார்த்தேன். அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் அவனுக்கு மருந்து வாங்க வேண்டும்? ஷீ, நீ வேண்டுமென்றே இப்படி செய்கிறாய். இப்படியே நடந்து கொண்டால் நான் உன்னை புறக்கணிப்பேன். அப்புறம் நீயே என்னிடம் மன்னிப்பு கேட்டு வருவாய். நான் அவளை வேடிக்கையாக பார்த்தேன். உன் மன்னிப்பு எனக்கு ஏன் தேவை? லீ ரையன் அதிர்ந்து போனாள். ஆனால் நான் முன்பெல்லாம் அவளிடம் கெஞ்சியதை நினைத்து மீண்டும் திமிரானாள். சரி, நீ அவ்வளவு பெரியவள் என்றால் இன்று எங்களுடன் வீட்டுக்கு வராதே. சரி. அவளது மிரட்டலுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் நான் அமர்ந்தேன். இதை பார்த்த ஜி போச்சிங்கின் நண்பன் இஜே நியாயவானைப் போல எழுந்து நின்றான். ஷீயி, உனக்கு என்ன பிரச்சனை? இது வெறும் மருந்து வாங்குவதுதானே? போச்சிங் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை நீ பார்க்கவில்லையா? அப்படியானால் நீயே போய் வாங்கு. அது உன் வேலைதானே? என்னிடம் ஏன் கேட்கிறாய்? நாங்கள் உறவினர்கள் இல்லை. நான் ஏன் அவனுக்கு உதவ வேண்டும்? நீ லூ ரையனின் குடும்பத்திற்கு வேலைக்காரிதானே? நிச்சயமாக நீ உதவ வேண்டும். இதை கேட்டு நான் லூ ரையனை திரும்பினேன். நான் உன் வீட்டில் வேலைக்காரி என்றுதான் பள்ளியில் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு திரிகிறாயா? என் கண்களை பார்த்த லூ ரையன் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தாள். அவள் சொகுசு காரில் வருவதை பார்த்து எல்லாரும் அவள் பணக்கார பெண் என்று நினைத்தார்கள். அவளும் அதை திருத்தவில்லை. அவளது தந்தை எங்கள் திரைவர் என்பதையும் நான் தான் உண்மையான வாரிசு என்பதையும் அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள். நான் உண்மையைச் சொல்லிவிடுவேன் என்று அஞ்சிய லூ ரையன் வேகமாக வந்தாள். வீடு. மருந்து வாங்கவில்லை என்றால் பரவாயில்லை, நான் அப்புறம் வாங்கிக் கொள்கிறேன். நான் கேட்ட உணவு எங்கே? மருந்துதான் வாங்கவில்லை, உணவையாவது வாங்கியிருப்பாய் அல்லவா? நான் அதை சாப்பிட்டுவிட்டேன். 2 பங்குகளையும் சேர்த்து. அவளது கோபமான முகத்தை பார்த்து நான் தலையசைத்தேன். முன்னால் அமர்ந்திருந்த அந்த பெண் அருவருப்புடன் பார்த்தாள். நீ என்ன பண்றியா? 2 பங்கையும் சாப்பிட்டு விட்டாயா? அவள் எப்போதும் லூ ரையனுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு என்னை மட்டும் குப்பையைப் போல நடத்தினாள். முன்பெல்லாம் அவளை பற்றி பெருமையாக பேசுவார்கள் என்று நினைத்து நான் அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு சிரிப்பேன். இப்போதுதான் நான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்று புரிகிறது. நான் என் சொந்த பணத்தில் வாங்கினேன். 2 பங்கு உணவை விடு. நான் 100 பங்கு சாப்பிட்டாலும் அது என் விருப்பம், இல்லையா? அந்த பெண்ணின் முகம் மாறியது. சொந்த பணமா? உன்னிடம் இருக்கும் பணம் எல்லாம் லூ ரையன் குடும்பத்துடையதுதானே? நான் அதை பொருட்படுத்தவில்லை. லியோன் என் அருகில் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு உணவு எதையும் கொண்டு வரவில்லை என்பதை உணர்ந்ததும் அவள் நிலைதடுமாறினாள். ஷிகி, நீயாகத்தான் இதை தேடிக்கொண்டாய். இந்த நாடகத்தை உன்னால் 2 நாட்களுக்கு மேல் தொடர முடியும் என்று நம்புகிறேன். அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு கீ போடிங்கின் மேஜை தோழரை அதட்டினாள். சிஜே, என்னுடன் இடத்தை மாற்றிக்கொள்.
நீ அவனுடன் சென்று அமர்ந்து கொள். முன்பெல்லாம் அவள் கோபப்படும்போதெல்லாம் இப்படித்தான் என்னை தண்டிப்பாள். அவளுக்கு அருகில் அமர்வது நான் கெஞ்சி கேட்டு பெற்ற ஒரு பாக்கியம். இப்போது எனக்கு அதைப் பற்றி கவலையே இல்லை. பள்ளி முடிந்ததும் எனது சொகுசு மேபேக் கார் பள்ளி வாசலில் காத்திருந்தது. அனைவரையும் கடந்து நான் காரில் ஏறினேன். அப்பொழுதே லூ ரயானை நான் கோபப்படுத்திவிட்டேன் என்பது பள்ளி முழுவதற்கும் தெரிந்துவிட்டது. அவர்கள் கேலி செய்ய காத்திருந்தனர். ஆனால் நான் சாதாரணமாக காரில் ஏறியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கிசுகிசுப்புகள் எழுந்தன. அவன் கேம்பஸிற்கு உணவு கூட வாங்கி வரமாட்டான். லூ ராணி இருந்தாலும் அவள் காரில் ஏற அவனுக்கு எவ்வளவு தைரியம். அவன் ஒரு வேலைக்காரனின் மகன். இது அவனுடைய இடம் என்று நினைக்கிறானா? அவள் அவனிடம் மிக நன்றாக நடந்து கொள்கிறாள். நானாக இருந்திருந்தால் அவனை எப்பொழுதோ வேலையை விட்டு நீக்கியிருப்பேன். அவர்களது கசப்பான கருத்துக்களை புறக்கணித்து முன்பக்க இருக்கையை பார்த்தேன். மாமா லூ, காரை எடுங்கள். அவர் தயங்கினார். ஆனால் செல்வி லூ இன்னும் வரவில்லையே. நாம் காத்திருக்க வேண்டாமா? மாமா லூ, என் தந்தைக்கு ஒரே ஒரு குழந்தைதான், அது நான். என் குடும்பத்தில் செல்வி லூ என்று எப்போது முதல் இருந்தாள்? அவளுடன் வாக்குவாதம் செய்தாயா? கவலைப்படாதீர்கள் இளம் எஜமானரே, நான் பிறகு அவளை கண்டிக்கிறேன். தேவையில்லை, காரை எடுங்கள். நான் மீண்டும் அவளை பார்க்க விரும்பவில்லை. மாமா லூ தயங்கினார். என் கட்டளையை புறக்கணித்தார். நான் அவரது மகளுக்கு அடிபணிந்து அவளை எதிர்த்து பேச துணியாமல் இருந்ததற்கே அவர் பழகி போயிருந்தார். நான் சும்மா அடம் பிடிக்கிறேன் என்றும் பிறகு வழிக்கு வந்துவிடுவேன் என்றும் அவர் நினைத்தார். நான் என் குடும்பச் சொத்தை அடையும் போது அது எப்படி இருந்தாலும் அவரது மகளுக்கே சொந்தமாகும் என்று அவர் கணக்கு போட்டார். அவர் ஏற்கனவே தன்னை என் மாமனாராகவே பார்த்து கொண்டார். நாம் கிளம்புகிறோமா இல்லையா? அப்போதுதான் லீ ரயான் வெளியே வந்தாள். மாமா லூ அவளது கதவை திறக்க ஓடினார். நான் காரின் அருகில் சென்றேன். அவள் ஜீப்புவாங்கை இறுக பற்றிக் கொண்டிருந்தாள். நீ என்னுடன் வரமாட்டேன் என்று சொல்லவில்லையா? ஏன் என் காரில் இருக்கிறாய்? லூ ரயான் என்னையே பார்த்தாள். குழப்பமடைந்தவள் போல தெரிந்தாள். நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன் என்பதையும் அவளது சாக்குகளுக்கு இணங்க மறுக்கிறேன் என்பதையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முன்பு நடந்ததற்கு நான் கோபப்படவில்லை. உன்னை மன்னிக்க முடிவு செய்துவிட்டேன் ஷி யி. எனவே அடம் பிடிப்பதை நிறுத்து. நான் ஏளனமாகச் சிரித்தேன். உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. அப்படியானால் தனியாக வீட்டிற்குச் செல். லூ ரயானின் முகம் அவமானத்தில் சிவந்தது. அவள் ஒரு பணக்கார ஹாரிஸ் என்று அனைவரும் நினைத்தனர். இங்கே இருப்பது அந்த பொய்யை உடைத்துவிடும். தன் ரகசியத்தை காக்கத் துடித்து என் கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டு ஜிப்போடிங்கை உள்ளே ஏற்றினாள். நீ நிஜமாகவா இப்படி செய்கிறாய்? அவள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. வண்டியை எடு. அவள் தன் தந்தையிடம் கட்டளையிட்டாள். யூமாமா உண்மையில் வண்டியை எடுத்துச் சென்றார். நான் ஒரு முட்டாள் போல தூசியில் நின்று கொண்டிருந்தேன். கூட்டம் என்னை விட்டு பிரிந்ததற்காக கேலி செய்து சிரித்தது. என் உள்ளம் கோபத்தில் கொதித்தாலும் நான் சாதாரணமாகச் சிரித்தேன். என் போனை எடுத்து உடனடியாக என் தந்தைக்கு அழைத்தேன். நிமிடங்களுக்குள் மேபேக் பள்ளி வாசலுக்கு திரும்பியது. நடுங்கிக் கொண்டிருந்த லூ மாமா வெளியே வந்தார். இளைய எஜமானரே, தயவுசெய்து உள்ளே வாருங்கள் என்று அவர் கெஞ்சினார். என் தந்தை அவரை திட்டியிருப்பார் என்பதை என்னால் உணர முடிந்தது. அந்த இருவரையும் வெளியே தள்ளுங்கள். நான் அவர்களுடன் வரமாட்டேன். லூ மாமா திரும்பி பார்த்தார். அவமானப்பட்ட லையையும் ஜிப்போடிங்கையும் பின் இருக்கையிலிருந்து இறக்க உதவினார். அவர்கள் ஓரத்தில் நின்றதும் நான் ஏறி ஜன்னலை இறக்கினேன். நான் லயனை பார்த்து ஒரு வெற்றிகரமான சைகை செய்தேன். இளைய எஜமானரே, தம்பதியினருக்குள் சண்டைதான் என்று லூ மாமா பெருமூச்சு விட்டார். தயவு செய்து கோபப்படாதீர்கள். நான் பிறகு அவளை மன்னிப்பு கேட்கச் சொல்கிறேன். ஆனால் இப்போது அவளுக்கு செல்ல வழியில்லையே. அவள் பேருந்தில் செல்லட்டும் என்று நான் ஏளனம் செய்தேன். கோடிக்கணக்கான சாதாரண மக்கள் பேருந்தில் செல்லும் போது அவளுக்கு என்ன குறை? உங்களுக்கு சம்பளம் தருவது யார் என்பதை மறந்துவிட்டீர்களா? என் நடத்தை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேலையை விட்டுவிட்டு போகலாம். அவர் வாயடைத்து போனார். நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் லீ அத்தை என்னை அணுகினார். இளைய எஜமானரே, பி குடும்பத்து மகள் வந்திருக்கிறார். வழக்கம் போல அவரை திருப்பி அனுப்பவா? அவர் வந்திருப்பதே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் தந்தைதான் எங்கள் திருமணத்தை நிச்சயித்திருந்தார். ஆனால் லூ ரயன் மீது நான் தீவிர மோகத்தில் இருந்ததால் நிங்பிங்கை என்னால் தாங்க முடியவில்லை. அவரை வெளியேற்றும்படி நான் எப்போதும் ஊழியர்களுக்கு உத்தரவிடுவேன். என் கடந்த வாழ்க்கை முடியும் வரை நாங்கள் பெரிதாக பேசியதே இல்லை. இருப்பினும் நான் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவளுடைய குடும்பம்தான் என்னை காப்பாற்ற முயன்றது. பொறுங்கள், நான் அவளை சந்திக்கிறேன் என்றேன். அவள் எங்கே இருக்கிறாள்? பின்புறம் யுவான்சியுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். நான் தோட்டத்திற்குள் சென்றபோது அவள் அதற்கு உணவளிப்பதைக் கண்டேன். அந்த நாயை வாங்கியதே நான்தான். ஆனால் லயனுக்கு விலங்குகளை பிடிக்காது என்பதால் நான் அதை முற்றிலும் புறக்கணித்துவிட்டேன். பிங் இவ்வளவு சீக்கிரம் அதனுடன் ஒட்டிக்கொள்வாள் என்று நினைக்கவில்லை. அவள் எளிமையான பள்ளி சீருடை அணிந்திருந்தாள். அது ஒரு சாதாரண பள்ளி சீருடைதான். ஆனால் அவள் அதில் மிகவும் அழகாக தெரிந்தாள். என் மரணத்திற்கு முன்பு அவள் எவ்வளவு அழகானவள், பணக்காரவள், முழுமையானவள் என்று மக்கள் எப்போதும் பேசுவார்கள். இருப்பினும் அவள் பல ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாள். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவள் நாய்க்கு உணவளித்து முடித்ததும் நிமிர்ந்து பார்த்துவிட்டு என்னை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். பிறகு
பிறகு என் வழக்கமான கோபத்தை நினைவு கூர்ந்து சட்டென்று நின்றாள். நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, மிஸ் பி, நான் உங்களுக்கு உதவ வேண்டுமா என்று கேட்டேன். அவள் கிசுகிசுத்தாள். நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். உனக்கு என்னை பார்ப்பது பிடிக்காது என்று தெரியும். அதனால் நான் போய்விடுகிறேன். அவள் திரும்பிச் செல்வதைக் கண்டதும் நான் வேகமாக உளறினேன். நீ இரவு உணவிற்கு தங்க விரும்புகிறாயா? பைனிங் உறைந்து போனாள். அகன்ற குழப்பமான கண்களுடன் என்னையே பார்த்தாள். அது உண்மையிலேயே பரவாயில்லையா? நிச்சயமாக பரவாயில்லை. நான் புன்னகைத்தேன். லீன் இன்னும் திரும்பவில்லை. ஒருவேளை ஜீபோட்சிங்கிற்கு வண்டி ஓட்டுவதில் பிஸியாக இருப்பாள். முன்பெல்லாம் அவளுக்காக காத்திருந்து பட்டினி கிடந்திருப்பேன். ஆனால் அந்த நாட்கள் முடிந்துவிட்டன. நான் சீக்கிரமாக சாப்பிடுவதைக் கண்ட லீ அத்தை, நாம் மிஸ் லூவிற்காக காத்திருக்கவில்லையா என்று கேட்டார். நான் ஏளனமாக, நாம் ஏன் அவளுக்காக காத்திருக்க வேண்டும் என்றேன். அவளுக்கு விசுவாசமான நாய்க்குட்டியாக நான் இருப்பதை என் வீட்டினர் பழகியிருந்தனர். இப்போது நான் அவளிடம் கெஞ்சுவதை நிறுத்திவிட்டதால் அவர்கள் முற்றிலும் குழப்பமடைந்தனர். லீ அத்தை புத்திசாலித்தனமாக அந்த பேச்சை விட்டுவிட்டார். ஓ, லூ மாமா வேலையை விட்டு நீக்கப்பட்டு விட்டார் என்று அவரிடம் சொல்லிவிடுங்கள். நாளை அவர் வேலைக்கு வர தேவையில்லை. லீ அத்தை ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்றார். பிறகு நான் சொல்வது தீவிரமானது என்பதை உணர்ந்து தலையசைத்தார். அவளுடைய தந்தையை அதிகாரப்பூர்வமாக வேலையை விட்டு நீக்கிய பிறகு நான் மேஜையில் அமர்ந்தேன். பிங் பிங் என்னையே வெட்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். எங்கள் கண்கள் சந்தித்த போதெல்லாம் வேகமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவள் அப்போது எவ்வளவு அழகானவள் மற்றும் அப்பாவித்தனமானவள் என்பதை நான் உணரவில்லை. அவளை கேலி செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை. ஏன் என்னை பார்க்க மாட்டேன் என்கிறாய்? நான் அவ்வளவு மோசமாகவா இருக்கிறேன்? அவள் அமைதியாக இருக்க முயன்றாள். ஆனால் அவள் காதுகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் சிவந்தன. நான் புன்னகைத்தேன். எப்படியும் உன்னுடைய மதிப்பெண்கள் எப்போதும் முதல் வரிசையில் இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். என் திடீர் நட்பினால் குழப்பமடைந்து அவள் திணறினாள். அவை சாதாரணமானவைதான். நான் முன்னால் சாய்ந்தேன். உன்னால் பரிந்துரைக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் யாராவது தெரியுமா? உனக்கு ஆசிரியர் வேண்டுமா? அவள் மென்மையாக கேட்டாள். லேரியான் பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் ஏளனம் செய்தேன். அவள் வேண்டாம். அவளுக்கு என்னை பிடிக்காது. உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கு பொறுமையே இல்லை. என் குடும்பம் அவளுக்கு கொடுத்த ஒவ்வொரு பைசாவும் வீணானது. நான் தீவிரமாக இருப்பதைக் கண்டு அவள் பதற்றத்துடன் தன்னை தேற்றிக் கொள்ள தண்ணீர் குடித்தாள். நான் ஆசிரியரை வைத்து படிப்பதில்லை. நான் தனியாகத்தான் படிக்கிறேன். ஆனால் உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் தினமும் வந்து உனக்கு உதவுகிறேன். நான் அவளை முற்றிலும் புறக்கணித்தவள் என்பதால் நான் மறுப்பேன் என்றுதான் அவள் எதிர்பார்த்திருப்பாள். உணவின் போது அவள் தனியாக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக நான் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தேன். உண்மையாகவே உனக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நிச்சயமாக எனக்கு விருப்பம்தான். உன்னுடைய படிப்பு பாதிக்கப்படுமோ என்றுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. இரட்டை மேற்கோள்குறி. இது என்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. அவள் புன்னகைத்தாள். அவள் ஏற்கனவே தனது உயர்நிலை பள்ளிப் படிப்பை முடித்திருந்தாள். ஆனால் அதை சொல்லி பெருமைப்பட விரும்பாததால் ரகசியமாக வைத்திருந்தாள். மிக்க நன்றி. என் மதிப்பெண்கள் உண்மையிலேயே மோசமானவை. அதனால் நான் மெதுவாக புரிந்து கொண்டால் என்னை பார்த்து சிரிக்காதீர்கள். லீ ரயானும் புத்திசாலிதான். ஆனால் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவளுக்கு பொறுமையே இல்லை. முதல் முயற்சியிலேயே எனக்கு புரியவில்லை என்றால் அவள் உடனே கத்துவாள். அவளிடம் கற்றதால் என் மதிப்பெண்கள் சரிந்தன. நான் என் தன்னம்பிக்கையை இழந்தேன். அப்படிச் சொல்லாதே. பள்ளி முடிந்ததும் தினமும் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அவள் அமைதியாக சாப்பிடுவதை பார்த்துக்கொண்டே அவளுக்கு பரிமாற என் குச்சிகளை எடுத்தேன். அவளது தட்டில் சில உணவுகளை வைத்தேன். நன்றாகச் சாப்பிடு. தயங்காதே. அப்போதுதான் கிபோர்டிங்கை இறக்கிவிட்டுவிட்டு லீ ரயான் உள்ளே வந்தாள். தன் அப்பா வேலையிலிருந்து நீக்கப்பட்ட விஷயத்தை அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள். அதனால் ஆத்திரத்தில் இருந்தாள். நாங்கள் அவளுக்காக காத்திருக்காமல் சாப்பிடத் தொடங்கியதை பார்த்ததும் அவளது முகம் மாறியது. என்னை தவிர்த்துவிட்டு எப்படி சாப்பிடலாம்? பின் பிங் இங்கே ஏன் வந்திருக்கிறாள்? அவள் என் விருந்தாளி. இதில் உனக்கு ஏதேனும் பிரச்சனையா? என்னை எரிச்சலூட்டுவதற்காகவே அவளை அழைத்தாயா? அவள் எப்போதும் போட்டிகளில் என்னை விட முன்னால் இருக்கிறாள். எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நிங்பிங் அமைதியாக அமர்ந்திருந்தாள். லூ ரயானை பார்த்து, நீ எதைப்பற்றியோ அதிகம் கவலைப்படுகிறாய். நீ அவ்வளவு முக்கியமல்ல என்று கூறினேன். இந்த பெண்தான் என் உலகம் என்றும் எல்லாம் அவளைச் சுற்றியே இருக்க வேண்டும் என்றும் நான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது கிடைத்த இந்த இரண்டாம் வாய்ப்பில் அவள் மீது எனக்கு அருவருப்புதான் ஏற்படுகிறது. அவள் போன்ற ஒருவளை கவனித்துக் கொள்வது என் வாழ்க்கையையே அழித்துவிடும். நான் வேறு பெண்களுடன் பழகுவது அவளை கோபப்படுத்தும் என்று நினைத்தால் அது தவறு என்று அவள் கத்தினாள். நான் தினமும் அவளை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக நான் வேறு ஒருவருடன் இருப்பதை பார்த்து அவள் மகிழ்ச்சியடைந்தாள். அதைச் சொல்லிவிட்டு அவள் கோபமாக மாடிக்குச் சென்றாள். அவள் சென்ற பிறகு நிங்பிங்கின் கண்களில் ஒரு தயக்கத்தை கவனித்தேன். அவள் வருத்தமாக இருக்கிறாளா என்று கேட்டேன். ஆனால் நிங்பிங் அமைதியாகவே இருந்தாள். இரவு உணவிற்கு பிறகு அவளை வழி அனுப்பிவிட்டு நான் உள்ளே வந்ததும் லூ ரயான் வந்து தன் அப்பாவை ஏன் நீக்கினேன் என்று கேள்வி கேட்டாள். என் முடிவை நான் விளக்க வேண்டுமா என்று கேட்டேன். அவர் என் தந்தை என்றும் அவர் தான் செய்ய சொன்னார் என்றும் அவள் வாதிட்டாள். உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையும் வேலையிலிருந்து நீக்கிக் காட்டு என்று சவால் விட்டாள். நான் எளிமையாக சரி என்றேன். அவள் அதிர்ச்சியில் என்ன சொன்னாய் என்று கேட்டாள். நான் எப்போதும் முட்டாள் என்று நீ நினைப்பதால் நாம் இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று பதிலளித்தேன். அவளை மூட்டை முடிச்சுகளை கட்டி கிளம்பச் சொன்னேன். நான் ஒரு புதிய ஆசிரியரை நியமிக்கப் போவதாகவும் கூறினேன். அவள் வந்ததிலிருந்து என் மதிப்பெண்கள் அதலபாதாளத்திற்கு சென்றன. அதனால் அவள் பயனற்றவள். நான் மந்தமானவன் என்பதால் தான் என் மதிப்பெண்கள் மோசமாக
கஷ்டமாக இருப்பதாக கூறி அவள் பதில் பேசினாள். சாதாரண மனிதர்கள் நான் விளக்குவதை முதல் முயற்சியிலேயே புரிந்து கொள்வார்கள் என்று தற்பெருமை பேசினாள். எந்த ஆசிரியராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று கூறி என்னை பன்றி போல முட்டாள் என்று திட்டினாள். அது என் தனிப்பட்ட விஷயம் என்று அவளிடம் குளிர்ச்சியாக கூறினேன். அவள் கிளம்ப வேண்டும் என்ற என் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினேன். நாள் முழுவதும் அவளுடன் டேட்டிங் செல்வதை பற்றி கனவு காணாமல் படிப்பில் கவனம் செலுத்த சொல்லி என்னை பார்த்து ஏளனம் செய்தாள். ஜிப்போட்டிங்குடன் அவளுக்கிருந்த நட்பை பார்த்து பொறாமைப்பட்டு நான் கோபப்படுவதாக கூறி என் மதிப்பெண்கள் குறைவதற்கு என் காதல் தான் காரணம் என்று பழி போட்டாள். அவள் என்னை நிராகரித்ததால் நான் கசப்பாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு டிங்கோ பீக்கிங் பல்கலைக்கழகம் அல்லது ஒரு C9 பள்ளியில் சேர்வதே தன் இலக்கு என்று அறிவித்தாள். எப்போதும் வேலை செய்யாத பணக்கார வீட்டு பிள்ளையைப் போலன்றி நான் உழைக்க தெரியாதவன் என்று ஏளனம் செய்தாள். அவள் தனது எதிர்காலத்திற்காக உழைக்க வேண்டியிருந்ததால் என்னுடன் ஒருபோதும் டேட்டிங் செய்ய மாட்டாள் என்றாள். அவளுடைய மிகப்பெரிய அகங்காரத்தை கண்டு நான் திகைத்து நின்றேன். யாருதான் அவளுடன் இருக்க ஆசைப்படுவார்கள்? நான் அவளை அங்கேயே நிறுத்த வேண்டியிருந்தது. எனக்கு அவளை பிடிக்கும் என்ற மாயை உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். நீ எதை வேண்டுமானாலும் நம்பிக்கொள் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து ஏளனம் செய்தாள். இனி ஒருமுறை நிங்பிங்கை இரவு உணவிற்கு அழைத்தால் என்னுடனான உறவை முற்றிலும் துண்டித்துக் கொள்வதாக எச்சரித்தாள். பிறகு அவள் விருந்தினர் அறைக்குள் சென்று கதவை வேகமாக மூடிக்கொண்டாள். அவள் மிகுந்த கோபத்துடன் காணப்பட்டாள். என்னே ஒரு பயங்கரமான குணம். இந்த இடம் அவளுடையது என்று லியான் உண்மையிலேயே நினைத்தாளா? நான் என் அறைக்குச் சென்று வீட்டு கண்காணிப்பாளரை அழைத்து லியானின் உடைமைகளை நாளை பேக் செய்யுமாறும் நிங்பிங்கின் எண்ணை எனக்கு அனுப்புமாறும் கூறினேன். நான் உடனடியாக நிங்பிங்கிற்கு அவள் பாதுகாப்பாக வீடு சென்றாளா என்று குறுஞ்செய்தி அனுப்பினேன். ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. மறுநாள் காலை நான் எழுந்தபோது லியான் கிளம்பியிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் உணவு அறையில் அமர்ந்து காத்திருந்தாள். நான் திகைத்துப் போய் அவளை பார்த்து அவள் தன் காதலனை அழைத்துச் செல்ல வந்தாளா என்று கேட்டேன். நாங்கள் இருவரும் ரகசியமாக டேட்டிங் செய்கிறோம் என்று எனக்கு தெரிந்தாலும் நாங்கள் வெறும் நண்பர்கள்தான் என்று அவள் கத்தினாள். சிறந்த மாணவர்களுக்கு பள்ளி காதல் அவர்களின் பதிவில் மோசமாக தெரியும். என் கடந்த காலத்தில் சீபோட்சிங் அதை தவறாகச் சொல்லியிருக்காவிட்டால் எனக்கு தெரிந்திருக்காது. அவளுடைய பிடிவாதமான திமிர்பிடித்த முகத்தை பார்த்தபோது அவள் இன்னும் என்னை முட்டாளாகவே நடத்துகிறாள் என்பதை உணர்ந்தேன். நான் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்ததும் அவள் என்னை பின்தொடர்ந்தாள். என் புதிய டிரைவர் எனக்காக கதவை திறந்து வைத்தார். நான் உள்ளே ஏறியதும் அவள் எனக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். நான் புருவத்தை உயர்த்தி பள்ளியின் அழகு என்று போற்றப்படும் அவளிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். என்னுடன் மீண்டும் பயணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ததை நினைவூட்டினேன். அவள் இதை கடித்தபடி அமைதியாக இருந்தாள். அவளுடைய தந்தைதான் அவளை நன்றாக பழகச் சொன்னார் என்று எனக்கு தெரியும். இல்லையென்றால் அவள் என்னை பார்த்திருக்க கூட மாட்டாள். அவளை பொறுத்தவரை நான் குடும்ப பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு பணக்கார குழந்தை. நான் அவளிடம் வீணாக எனர்ஜியை செலவிடாமல் டிரைவரை வண்டியை எடுக்கச் சொன்னேன். பள்ளியின் வாயிலுக்குச் சென்றதும் நான் இறங்கினேன். அவள் எனக்கு பின்னால் வந்தாள். இன்று பேருந்தில் வந்த ஜீபேச்சிங் எங்களை பார்த்துவிட்டு அவளிடம் ஓடி வந்தான். நாங்கள் இருவரும் சமாதானமாகிவிட்டோமா என்று அவன் ஆர்வத்துடன் கேட்டான். நான் அவர்கள் இருவரையும் கவனிக்காமல் அப்படியே கடந்து சென்றேன். நான் சற்றும் திரும்பி பார்க்காததைக் கண்டு அவள் கோபத்துடன் என் முதுகை பார்த்தாள். ஒரு வேலைக்காரனின் மகன் தன்னை இப்படி நடத்துவதை அனுமதிப்பதற்கு அவள் மென்மையானவள் என்று அவன் அவளை கடிந்து கொண்டான். நான் உண்மையான வாரிசு என்ற வதந்திகளைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் தந்தைதான் என்னுடன் இணக்கமாக இருக்கச் சொன்னார் என்று அவள் பதிலளித்தாள். தன் தந்தையின் விருப்பத்திற்காகத்தான் அவள் என்னை பொறுத்துக் கொள்கிறாள் என்று தெரிந்தது அவன் நிம்மதியடைந்தான். நான் வகுப்பறைக்குள் சென்றபோது என் வகுப்பு தோழன் இஸ்பான் ஏற்கனவே காத்திருந்தான். நேற்று லீ மற்றும் ஆஞ்சியை விட்டுவிட்டு டிரைவரிடம் அவர்களை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்ன என்னை அவன் வெட்கமற்றவன் என்று கேலி செய்தான். அது என்னுடைய வாகனம், அதில் யாரை ஏற்றுவது என்று தீர்மானிக்க எனக்கு உரிமை உண்டு என்று நான் குளிர்ச்சியாக பதிலளித்தேன். என் தன்னம்பிக்கை அனைவரையும் குழப்பமடைய செய்தது. அந்த சொகுசு மேபேக் உண்மையில் என்னுடைய குடும்பத்தினுடையதா என்று அவர்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். நான் ஏளனமாகச் சிரித்து அது வேறு யாருடையதாக இருக்க முடியும் என்று கேட்டேன். ஜீக்பின் சிரித்து பணக்கார வாரிசு போல நடிப்பதையும் என் குடும்பத்தை பற்றி பேசுவதையும் நிறுத்துமாறு சொன்னான். நாங்கள் யூரையன் வீட்டில் வேலை செய்யும் சாதாரண வேலைக்காரர்கள் மட்டுமே என்று அவன் கூறினான். அவன் கிப்போட்டிங்குடன் நெருக்கமாக இருந்தான். அவன்தான் எப்போதும் ரயனை பின்தொடருவான். அதனால்தான் அவன் சத்தமாக பேசுகிறான். வகுப்பறையில் இருந்தவர்கள் அவன் சொன்ன பொய்யை அப்படியே நம்பினார்கள். அப்போது லியான் மற்றும் கிப்போட்டிங் கதவருகே வந்து அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டார்கள். டிரைவரின் குடும்பத்தை பற்றி அவன் சொன்ன அவதூறுகள் என் தந்தையை அல்ல, லூ ரயனின் தந்தையைத்தான் கேலி செய்கிறது என்று தெரிந்ததும் ஜீக்பின் முகம் சுருங்கியது. அவன் நிலைமையைச் சரிசெய்ய முயன்று ஜீக்பானை உடனடியாக தன் இருக்கைக்கு செல்லுமாறு உத்தரவிட்டான். அவள் எவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்த ஜிக்பான் பயந்து போய் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விரைவாகச் சென்றான். லூ ரயன் எனக்கு அருகில் அமர்ந்தாள். ஆனால் நான் அவளை கண்டுகொள்ளவில்லை. பள்ளியின் சிறந்த மாணவி என்பதால் அவள் அமர்ந்ததை யாரும் கேள்வி கேட்கவில்லை. யாரும் அவளை குறை சொல்லவில்லை. இதற்கிடையில் சீஜிபின் ஜிபாச்சிங்கிற்கு அருகில் அமர்ந்து எரிச்சலுடன் அந்த பள்ளி அழகி என்ன திட்டமிடுகிறாள் என்று கிசுகிசுத்தார். அவள் என்னை கொஞ்சுகிறாள் என்றும் என் வீட்டிற்கே குடியேறிவிட்டாள் என்றும் அவர் புகார் கூறினார். ஜிங் விரைவாக என்னை கவனித்துக் கொள்ளுமாறு அவளுடைய தந்தைதான் அவளை அனுப்பினார் என்று முணுமுணுத்தார். அதைப்பற்றி அதிகம் யோசிக்க
இருக்காதே. ஓ, அப்படியென்றால் இதுதான் விஷயம். அதனால்தான் என்னிடம் எதிர்த்து பேசவும் அந்த கார் தனது குடும்பத்தினுடையது என்று உரிமை கொண்டாடவும் அவனுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. இதற்கிடையில் லீ ரையனின் போன் மிகவும் விலை உயர்ந்தது. ஜிப்போ சாங்கிற்கு அவள் கொடுக்கும் பரிசுகளும் மலிவானவை அல்ல. என் மேசையில் இருக்கும் பழைய நோக்கியா போனை பார். நிங்பிங் இறுதியாக எனக்கு பதில் அனுப்பியிருந்தாள். அது ஒரே ஒரு வார்த்தைதான். அவள் மிகவும் குளிர்ச்சியாகவும் அந்நியமாகவும் தெரிந்தாள். நேற்று அவள் மிகவும் அன்பாக இருந்தாள். ஆனால் வீட்டிற்குச் சென்றதும் திடீரென்று குளிர்ச்சியாகிவிட்டாள். நேற்று இரவு அனுப்பிய குறுஞ்செய்திக்கு அவள் இப்போதுதான் பதில் அளித்திருக்கிறாள். இதற்கிடையில் ரையன் எனக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள். நான் குறுஞ்செய்தியை பார்ப்பதை அவள் கவனித்தாள். பிங்கிங் பிங் என்ற பெயரை பார்த்ததும் அவள் உடனே முகம் சுளித்தாள். நேற்று முதல் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நான் முற்றிலும் வேறொரு மனிதனாக மாறியிருப்பதாக அவள் உணர்ந்தாள். நான் பிங் பிங்கிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன். இன்று மாலை நீ இன்னும் டியூஷனுக்கு வருகிறாயா? அவள் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் அளித்தாள். அவள் வருகிறாள் என்றால் அது சரிதான். நான் வகுப்பில் முழுமையாக கவனம் செலுத்தினேன். வகுப்பு முடிந்ததும் ஜுவாங் மதிய உணவிற்கு லியூ ரையனை அழைக்க வந்தான். நான் வருகிறேனா என்று அவள் கேட்டாள். ஆனால் நான் கேட்காதது போல் நடித்து அவளை புறக்கணித்தேன். இந்த வாரம் அவளுடைய பிறந்த நாள் வருகிறது. கடந்த ஆண்டு ஹாங்கிங் ஹோட்டலில் அது நடந்தது. நானே இடத்தை முன்பதிவு செய்து ஒவ்வொரு விவரத்தையும் கவனித்துக் கொண்டேன். வந்திருந்த எங்கள் வகுப்பு தோழர்கள் அனைவரும் அதைப்பற்றி புகழ்ந்து பேசினார்கள். அந்த விருந்திற்கு அழைப்பு வருவதை ஒரு பெரிய கௌரவமாக கருதினார்கள். இந்த ஆண்டும் அதே ஏற்பாடுதான். எல்லாமே தயாராகிவிட்டதாக நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நான் அவளை வேலையை விட்டு நீக்குவதாக சொல்லியிருக்காவிட்டால் லே ரையன் இதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் நேற்று நான் சொன்ன விஷயங்கள் மற்றும் இன்று நான் அவளை புறக்கணித்ததால் அவள் கவலைப்படாமல் இருக்க முடியாது. நான் வரவில்லை என்றால் அந்த விருந்து நடக்குமா? நான் நடந்து செல்வதை பார்த்துக்கொண்டே அவள் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? எனவே நான் நிச்சயம் அங்கு வருவேன். அந்த மதியம் லியும் ஆங்கிப்போ செங்கும் பள்ளியின் ஆண்டு விழா ஒத்திகையில் கலந்து கொண்டனர். நான் அவர்களுக்காக காத்திருக்காமல் நேராக வீட்டிற்குச் சென்றுவிட்டேன். நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது நிங்பிங் ஏற்கனவே காத்திருந்தாள். அவளும் யுவான்சியும் என்னை வரவேற்க வந்தனர். அவளை அங்கே பார்த்ததும் நான் புன்னகைத்தேன். எனது கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்களுக்குப் பிறகு அவளுடன் கழியும் ஒவ்வொரு நொடியும் என் புன்னகையைக் கண்ட பிண்டிங் பிங் சிறிது திகைத்து நின்றாள். அவள் என் வழக்கமான குளிர்ச்சியான முகபாவனைக்கு பழகிவிட்டாள். கடந்த 2 நாட்களாக நான் காட்டிய அன்பு அவளை என் கண்களை பார்க்கவே கூச்சப்பட வைத்தது. நீ சீக்கிரம் வந்துவிட்டாய். வா, நாம் நேரடியாக ஸ்டடி ரூமுக்கு செல்வோம். நான் நிங்பிங்கை மாடிக்கு அழைத்துச் சென்றேன். இன்றைய வகுப்புகளிலிருந்து அவளிடம் கேட்க எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. நாங்கள் அமர்ந்தோம். என் தற்போதைய கற்றல் நிலையை மதிப்பிட பிங் பிங் சில தேர்வு தாள்களை எடுத்தாள். நான் அந்த தேர்வு தாள்களை கவனமாக எழுதி அவளிடம் கொடுத்தேன். அவள் அமைதியாக சிறிது நேரம் அவற்றைச் சரிபார்த்தாள். மிகவும் சங்கடத்துடன் நான் மந்தமானவன் என்று கூறினேன். ஆனால் அது என் தவறு அல்ல என்று அவள் உடனடியாக எனக்கு ஆறுதல் கூறினாள். உன் படிக்கும் முறையே தவறானது. முதலில் அடிப்படைகளை மீண்டும் படிப்போம். சரி. அவள் குனிந்தபடி பாடம் நடத்த நான் தலையசைத்தேன். அவள் ஒருமுறை கூட நிமிர்ந்து பார்க்காமல் எல்லாவற்றையும் மிகவும் தீவிரமாக விளக்கினாள். ஆச்சரியமாக அவளது தீர்வு முறைகள் எனக்கு எளிதாக புரிந்தன. முன்பு புரியாத விஷயங்கள் திடீரென தெளிவாக தெரிந்தன. எளிதில் மனதில் பதிந்தன. சிறிது நேரம் பேசிய பிறகு பிங்கிற்கு தாகம் எடுத்தது. அவள் நிமிர்ந்து பார்த்தபோது நான் அவளையே பார்த்துக் கொண்டிருந்ததை கவனித்தாள். அவள் அசட்டுத்தனமாக தொண்டையை நனைத்துக் கொண்டு மீண்டும் கேள்விகளை பார்க்க திரும்பினாள். என்ன ஆச்சு? உன்னிடம் பொறுமை அதிகம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் குறுஞ்செய்தியில் அவ்வளவு குளிர்ச்சியாக 2 வார்த்தைகளில் பதில் அளித்தாய்? அது லாய் மற்றும் என்னால் தானா? உனக்கு என்னிடம் ஏதேனும் பிரச்சனையா? இல்லை, நேற்று விருந்தினர்கள் வந்திருந்ததால் நான் பிஸியாக இருந்தேன். நான் உன் செய்தியை பார்த்தபோது விடியற்காலையாகிவிட்டதால் பதில் அளிக்கவில்லை. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நேரடியாக என்னை அழைக்கலாம். நாங்கள் படித்துக் கொண்டிருந்தபோது திடீரென என் போன் ஒலித்தது. அது லூ ரையன். ஷுவாய், இதற்கு என்ன அர்த்தம்? நான் என்ன செய்தேன்? என் பொருட்களை வெளியே தூக்கி எறிய எப்படி உனக்கு துணிச்சல் வந்தது? நான் இதை மறைக்க விரும்பாமல் பிங் பிங்கை பார்த்தேன். உன்னை வேலை நீக்கம் செய்ததாக நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதனால் நீ இங்கு தங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. நான் வகுப்பில் இருக்கிறேன். அதனால் என்னை தொந்தரவு செய்யாதே. லயன் வெளியே நின்று தனது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த லக்கேஜை பார்த்துக் கொண்டிருந்தாள். வெளியே சிதறிக் கிடக்கும் பொருட்களை பார்த்து நான் உண்மையில் இதை செய்ததை அவளால் நம்ப முடியவில்லை. போனை வைத்துவிட்டு பிங் பிங்கிடம் திரும்பி தொடரலாம் என்றேன். சிறிது நேரத்திலேயே ஸ்டடி ரூமின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. ரியான் மிகுந்த கோபத்துடன் உள்ளே வந்தாள். அப்போதுதான் அவள் நான் பிங்குடன் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். பிங். அவள் கண்களில் ஏளனம் தெரிந்தது. நான் உடனடியாக எழுந்தேன். நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய், லே ரியான்? அவள் கோபமாக வந்து என்னை இப்படி அவமானப்படுத்த உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று கேட்டாள். இது வேடிக்கையாக இருக்கிறதா? உனக்கு என்ன குழப்பமா? நான் உன்னை எப்படி அவமானப்படுத்தினேன், லியூ ரையன்? நீ தான் அதை செய்கிறாய். நீ ஜிப்போ சாங்குடன் சுற்றித் திரிந்தபோது நான் அனைத்திற்கும் பணம் கொடுத்தேன். தினமும் உங்களை பின்தொடர்ந்து ஒரு வேலைக்காரனைப் போல உங்களுக்கு சேவை செய்தேன். ஆனால் உங்கள் அலட்சியத்தையே பெற்றேன். அதுதானே உண்மையான அவமானம்?
இப்போது நான் என்னுடையதை திரும்பப் பெறுகிறேன், அதை நீ அவமானம் என்கிறாய். வேறொருவரை பயன்படுத்தி என்னை மிரட்ட முடியும் என்று நினைக்கிறாயா? நான் உன்னை ஒருபோதும் விரும்ப மாட்டேன், உன்னுடன் டேட்டிங்கும் செய்ய மாட்டேன். நான் ஜிப்போ சாங்கை விரும்புகிறேன், நாங்கள் பழகுகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள நான் பயப்படவில்லை. நான் ஜன்னலை திறந்து அவள் கீழே செல்வதையும் சாமான்களை எடுத்துக்கொண்டு உடனடியாக வெளியேறுவதையும் கவனித்தேன். மிகவும் உறுதியான முடிவு. லியூ ரயன் எப்போதும் என் முன்னால் பெருமையாகவே நடந்து கொள்வாள். அவளது குடும்பம் ஏழ்மையானது என்றாலும் அவள் மிகுந்த கர்வத்துடன் நடந்து கொண்டாள். நான் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் பணத்திற்காக ஒருபோதும் பணிய மாட்டாள். அதைத்தான் நான் முன்பு நேசித்தேன். ஆனால் இப்போது அது மிகவும் அபத்தமாக தெரிகிறது. பிங்கிடம் திரும்பி நான் மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து பேசலாம் என்றேன். அவள் மெதுவாக நான் கிளம்ப வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றாள். நீ வருத்தமாக இருக்கிறாய். இல்லை, நான் உண்மையில் நல்ல மனநிலையில் தான் இருக்கிறேன். எனது கடந்த காலத்தின் முட்டாள்தனமான விஷயங்களைப் பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவளை இப்படி பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் கிளம்ப வேண்டும் என்று கூறி கதவை நோக்கி நடந்தாள். நான் வேகமாக முன்னேறி அவளது கையை பிடித்தேன். பிங் உறைந்து போய் என்னை பார்க்க திரும்பினாள். நான் முட்டாள் இல்லை, அவள் வருத்தமாக இருக்கிறாள் என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் ரையனிடம் நெருக்கமாக இருந்தபோது என் உணர்வுகளை மறைத்ததே இல்லை. அந்த கொடூரமான அனுபவத்திற்கு முன்பு நான் அவளை நேசித்ததாக பிங் உட்பட அனைவரும் நம்பினார்கள். நானும் நேசித்தேன். என் கடந்த கால அதிர்ச்சி இல்லை என்றால் உண்மையை நான் பார்த்திருக்கவே மாட்டேன். நிங்பிங்கின் பார்வையை உணர்ந்ததும் அவளது கையை விட்டுவிட்டேன். இந்த சனிக்கிழமை உனக்கு ஓய்வுதானே? நான் வாஞ்சிங் ஹோட்டலில் சாப்பிட விரும்புகிறேன். வருவாயா? ஓ, நீ அவனுடன் செல்லவில்லையா? நான் அவனுடன் இருக்க வேண்டும் என்று அவ்வளவு ஆசைப்படுகிறாயா? நான் முன்பு போல உன்னை தவிர்க்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. அப்படியென்றால் முடிவு செய்யப்பட்டது. சனிக்கிழமை சந்திப்போம். நான் சற்று தாமதமாக வந்து தெரிந்த சில முகங்களை கவனித்தேன். நுழைவாயிலில் அனைவரும் நேர்த்தியான உடையில் இருந்தனர். அவள் எப்படி இங்கேயே வர துணிந்தாள்? வாஞ்சிங் ஹோட்டலின் உரிமையாளர் என் அப்பாவின் நண்பர். நான் இங்கே ஒரு சூப்பர் விஐபி. நான் விரும்பும் போது வருவேன் என்று பதிலளித்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் நான் ஏன் இங்கே வரக்கூடாது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 நாட்களாக லியூ ரயன் உன்னை புறக்கணித்தாள். இப்போது அவளுடைய பிறந்த நாள், நீ இன்னும் இங்கு வர துணிந்தாயா? சமீபகாலமாக வகுப்புகளில் நான் மிகவும் பிஸியாக இருந்தேன். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அவர்கள் இதை பற்றி பேசவில்லை என்றால் நான் முற்றிலும் மறந்திருப்பேன். நான் ஏற்கனவே ராயல் கோர்ட் ஹோட்டல் ஊழியர்களிடம் பேசினேன். இன்று லூ ரயானின் 18வது பிறந்த நாள். எனது கடந்த வாழ்க்கையில் அவளுடைய 18வது பிறந்த நாளுக்காக ராயல் கோர்ட் ஹோட்டலில் பிரம்மாண்டமான பார்ட்டியை நடத்தினேன். ஆனால் அதே நாளில் பாஷான் லூ ரய்யானுடன் பழகுவதை நான் கண்டறிந்தேன். நான் அவளை எதிர்கொள்ள ஓடினேன். ஆனால் அவள் மன்னிப்பு கேட்காமல் ஜியும் நானும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் என்றாள். நாங்கள் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? ஷீயி, உன்னுடைய வேலையை பார்க்க மாட்டாயா? நான் கோபமடைந்து அவளை புறக்கணித்தேன். நாங்கள் 2 நாட்கள் பேசாமல் இருந்தோம். ஆனால் பிறந்த நாளுக்கு பிறகு நானே முதலில் மன்னிப்பு கேட்டேன். அவர்கள் இருவரும் என் கண்ணெதிரிலேயே வெளிப்படையாக பழகத் தொடங்கினர். பிறகு லூ ரய்யான் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் கெஞ்சினேன். அவளை திருமணம் செய்ய துடித்ததால் என் தந்தை விட்டுச் சென்ற நிறுவனத்தையும் அவளிடம் ஒப்படைத்தேன். நான் மிகவும் முட்டாள்தனமாக இருந்தேன். இப்போது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவர்களிடம் பேச எனக்கு விருப்பமில்லை. இந்த ஹோட்டலில் லூ ரய்யானுக்கு நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தேன். கட்டணத்தையும் நானே செலுத்தினேன். ஆனால் நான் அவளை புறக்கணிக்கும் நிலையில் என் பணத்தை செலவழிக்க எப்படி அவளுக்கு துணிச்சல் வந்தது? அவள் இதை எப்படி சமாளிப்பாள் என்று எனக்கு தெரியவில்லை. என் வகுப்பு தோழர்களின் கேலியை புறக்கணித்துவிட்டு நேராக லிஃப்ட் நோக்கி நடந்தேன். நான் ஏற்கனவே நிம்பிங்குடன் ஒரு மேசையை முன்பதிவு செய்திருந்தேன். லூ ரய்யான் பாஷானுடன் அரட்டை அடிப்பதை கவனித்தேன். அவள் என்னை பார்த்ததும் கண்களை என் மீது பதித்துவிட்டு அருகில் வந்தாள். அவள் பேசும்போது மிகவும் கர்வமாக தெரிந்தாள். நீ வரமாட்டாய் என்று நினைத்தேன். நீ இங்கு வந்ததாலேயே செய்த செயல்களுக்கு நான் மன்னித்து விடுவேன் என்று நினைக்காதே. நான் இன்னும் உன்மீது கோபமாக இருக்கிறேன். அவள் எப்போதும் கோபத்தை காட்டி என்னை பயமுறுத்துவாள். நான் அவளை பார்த்து உதட்டில் குளிர்ந்த புன்னகையுடன் நின்றேன். உனக்கு ஏதேனும் வேண்டுமா? என் பிறந்த நாளுக்காக நீ வரவில்லையா? நான் ஏன் உனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும்? நீ என்னை அழைக்க கூட இல்லையே. கொண்டாட உன்னுடன் நிறைய வகுப்புத் தோழர்கள் இருக்கிறார்களே. நான் உனக்கு தேவையில்லை தானே? லூ ரய்யான் எரிச்சலுடன் என்னை பார்த்தாள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போது உணவக மேலாளர் என்னை பார்த்துவிட்டு விரைந்து வந்தார். இளம் மாஸ்டர் மிஸ் நீங் வந்துவிட்டாரா? மிஸ் பாய் ஏற்கனவே உள்ளே இருக்கிறார். அவர் என்னை அவளிடம் அழைத்துச் செல்ல முயன்றபோது லூ ரய்யன் எங்களை பின்தொடர்ந்து வந்தான். இந்த அநாகரிகமான செயல்கள் இன்னும் உனக்கு தீரவில்லையா? நீ தான் இங்கே ரகளை செய்கிறாய், நான் அல்ல. நான் உன்னை தொந்தரவு செய்வதாகச் சொல்லி என்னை போகச் சொன்னது நீதான். இப்போது நான் உன்னை விட்டு விலகியிருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? மேலும் உன் காதலன் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அவள் ஏன் இப்படி நடக்கிறாள் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அவள் என் மீது வைத்த அன்பினால் அல்ல, என் பணத்தை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் தான் அப்படி செய்தாள்.
அப்போது அவளுக்கு என் மீது துளியும் விருப்பம் இருந்ததில்லை. ஆனாலும் நான் கொடுத்த பரிசுகளை தனக்கு உரிமையானது போல வாங்கிக் கொண்டாள். வெளியில் வேண்டாமென மறுத்தாலும் உள்ளுக்குள் அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். இப்போது நான் அவளை புறக்கணிப்பதால் அவள் பயந்து போயிருக்கிறாள். இந்த பிறந்தநாள் விருந்திற்காக அவள் நீண்ட நாள் திட்டமிட்டிருந்தாள். அது பாழாகிவிடக் கூடாது என்று நினைக்கிறாள். ஜீபாஷனை பற்றி நீ கோபமாக இருந்தால் நான் அவனிடமிருந்து விலகி இருக்கிறேன். தயவு செய்து இந்த ரகளை செய்வதை நிறுத்துகிறாயா? முதல் முறையாக அவள் விட்டுக் கொடுத்து பேசினாள். இந்த பிறந்தநாள் விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதில் அவள் எவ்வளவு தீவிரமாக இருந்தாள் என்பதை அது காட்டியது. முன்பு நான் அவளை எட்ட முடியாத பெருமைமிக்க தேவதையாக பார்த்தேன். இப்போது ஒரு விருந்திற்காக அவள் கெஞ்சுவதை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இன்று உன் பிறந்தநாள் என்று எனக்கு தெரியும். அதனால் இந்த நாளை கெடுக்க நான் விரும்பவில்லை. நான் மேலாளரிடம் திரும்பினேன். நான் ஏற்கனவே ஜேட் ஹாலை அவளுடைய பெயரில் முன்பதிவு செய்திருந்தேன் அல்லவா? ஆமாம், நிச்சயமாக. அவளுடைய பிறந்தநாள் என்பதால் அவள் அந்த ஹாலை பயன்படுத்திக் கொள்ளட்டும். நான் அவளை பார்த்தேன். சரி, இது உனக்கு திருப்தியளிக்கிறதா? எனவே செபாக்கனை பிரிய வைக்கவே நீ இதையெல்லாம் செய்கிறாயா? நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க உனக்கு பிடிக்கவில்லை. நீ தேவையில்லாமல் கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். நீ யாருடன் இருக்கிறாய் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. சீக்கிரமே நீ புரிந்து கொள்வாய், என்னைத் தவிர உனக்கென்று எதுவுமே இல்லை என்று. மேலாளர் அங்கேயே நின்றிருக்க என் வார்த்தைகள் அவளை அடியோடு அவமானப்படுத்தியது. நான் மேலும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இளம் மாஸ்டர் ஷூ, நான் உடனடியாக உங்களுக்காக எமரால்ட் ஹாலை தயார் செய்கிறேன். நான் சேர்த்து கொண்டேன். பில் செலுத்தும் வரை அவர்கள் வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரும் கிளம்பக்கூடாது. அந்த தனி அறைக்குள் நுழைந்தபோது நிங்பிங் இன்று பள்ளிச் சீருடையில் இல்லை என்பதை பார்த்தேன். அவள் மெனுவை பார்த்துக் கொண்டிருந்தாள். நான் வந்த சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். நீ ரொம்ப நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் அவளுக்கு பக்கத்தில் அமர்வேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த நெருக்கத்தால் அவள் சற்றே தயங்கினாள். நீ இன்னும் ஆர்டர் செய்யவில்லையா? இன்னும் இல்லை. நான் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் அருகில் சாய்ந்து அவளுடைய கைகளுக்கு மேல் மெனுவை பார்த்தேன். நிங்பிங்கால் மெனுவில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவளது முழு கவனமும் என்னிடமே இருந்தது. நான் காரமான, வீரியமான உணவுகளை ஆர்டர் செய்தேன். அவை நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை எனக்கு எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தன. பசியாலும் மெல்லிய உடைகளில் குளிராலும் தூக்கமில்லாத இரவுகளில் வலியால் துடித்த நாட்களும் சொல்லொன்னா சித்திரவதை. நான் மறுபிறவி எடுத்திருந்தாலும் அந்த பரிதாபகரமான கடந்த கால வாழ்க்கையை இன்னும் கனவு காண்கிறேன். உணவு மிகவும் காரமாக இருந்ததால் நான் வாயை விசிறிக்கொண்டு தர்பூசணி சாற்றை எடுத்து பருகினேன். உனக்கு காரமான உணவு பிடிக்குமா? அவள் கேட்டாள். எனக்கு அது பிடிக்கும். உனக்கு எப்படி? எனக்கும் அதேதான். இரட்டை மேற்கோள்குறி. தனியறை பணியாளர் எங்கள் மேசைக்கு அருகில் அமைதியாக நின்றார். சிறிது நேரத்தில் ஹோட்டல் உரிமையாளர் உள்ளே வந்தார். அவர் பெயர் ஹுவாங் ஜுஃபு. அவரை பார்த்ததும் நான் மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்தேன். வணக்கம் ஹுவாங் மாமா. ஓ, ஹா. ஷியும் இங்கே வந்திருக்கிறாயா? அவர் என்னை பார்க்க வரவில்லை என்பது எனக்கு தெரியும். நான் நினைத்தது சரிதான். ஹுவாங் ஜுஃபு நேராக நிங்பிங் நோக்கி நடந்தார். எங்கள் ஹோட்டலுக்கு வந்ததற்கு வரவேற்கிறோம். நாங்கள் உங்களுக்கு சரியாக பரிமாறவில்லை என்றால் தயவு செய்து சொல்லுங்கள். அவர் என் தந்தையுடன் நெருக்கமானவர். நிங்பிங்கின் உண்மையான அடையாளம் தெரிந்த ஒரே நபர் என் தந்தைதான். சாதாரண மக்களுக்கு அவள் யார் என்பது தெரியாது. தலைநகரின் பணக்கார குடும்பத்தின் மூத்த மகள் இங்கேயே யான் நகரில் மறைந்திருக்கிறாள். நிங்பிங் அதற்கு முணுமுணுத்துவிட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தாள். அவள் மிகவும் குளிர்ச்சியானவள். அவள் அன்பானவள் மற்றும் வெளிப்படையானவள் என்று நான் நினைத்தேன். ஆனால் சில சந்திப்புகளுக்கு பிறகு அந்நியர்களுடன் பேசுவது அவளுக்கு பிடிக்காது என்பதை உணர்ந்தேன். ஹுவாங் ஜுஃபு சிறிது நேரம் அங்கேயே நின்று அவளுக்கு தண்ணீரும் ஊற்றினார். ஆனால் அவள் அமைதியாகவே இருந்தாள். அவளின் அந்த விலகி இருக்கும் குணம் அறை முழுவதையும் ஆக்கிரமித்தது. இறுதியாக அவர் சொன்னார், சரி, நான் கிளம்புகிறேன். உணவை சாப்பிடுங்கள். இருங்கள் ஹுவாங் மாமா. என் குரலை கேட்டு ஹுவாங் ஜுஃபு திரும்பினார். வேறு ஏதாவது வேண்டுமா ஷிகி? அவர் அன்பான புன்னகையுடன் கேட்டார். அவர் மிகவும் நல்ல உள்ளம் கொண்டவராக தெரிந்தார். அதனால் எனக்கு அவரை எப்போதும் பிடிக்கும். ஆனால் என் கடந்த வாழ்க்கையில் லூ ரயானின் பிறந்தநாள் விருந்துக்கு சரியாக 3 நாட்களுக்கு பிறகு எம்பெரர் கோர்ட் ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டது. சமையலறையின் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகள் சுத்த மோசம். தீ விபத்து ஏற்பட்ட போது தீயணைப்பு கருவிகள் எதுவுமே வேலை செய்யவில்லை என்பது தெரிந்தது. அந்த தீ விபத்தில் ஒரு உயிர் பலியானது. யான் நகரின் மிகச்சிறந்த இடமாக இருந்த எம்பெரர் கோர்ட் ஹோட்டல் அந்த துயரத்திலிருந்து மீளவில்லை. ஹுவாங் ஜுஃபு மன அழுத்தத்தால் உடல்நலம் குன்றினார். உங்கள் ஹோட்டலில் தீ பாதுகாப்பு முறைகள் சரியாகத்தான் இருக்கிறதா? நான் கேட்டேன். இந்த திடீர் கேள்வி அவரை நிலைகுலையச் செய்தது. எங்கள் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகச்சிறந்தவை என்று அவர் ஆச்சரியத்துடன் கூறினார். எதுவும் தவறாக நடக்க வாய்ப்பில்லை. எங்கள் விருந்தினர்களுக்கு நாங்கள் பொறுப்பு. திடீரென்று ஏன் இந்த கவலை? இரட்டை மேற்கோள்குறி. நீங்கள் ஒருமுறை நீங்களே சரிபார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஹுவாங் மாமா. குறிப்பாக சமையலறையை. இரட்டை மேற்கோள்குறி. அவர் முகம் சுளித்தார். இதன் பொருள் என்ன? என் மீது நம்பிக்கை இல்லையா? உங்கள் தந்தையுடன் எனக்கு நெருக்கமான நட்பு உண்டு. என் நற்பெயர் உங்களுக்கு தெரியும் தானே. நான் நேர்மையாக இந்த தொழிலை நடத்துகிறேன் என்று அவருக்கு தெரியும். இப்போது என் குணத்தை சந்தேகிக்கிறாயா? இரட்டை மேற்கோள்குறி.
அவர் மகளின் வயதில் இருப்பதால் அவர் என்னை ஒரு அப்பாவி குழந்தையாகவே பார்த்தார். ஆனால் அப்போது பிங்பிங் குறுக்கிட்டாள். அவன் சொல்லும்போது நீ ஒருமுறை போய் பார்ப்பதில் தவறில்லை என்றாள். அவர் வந்ததிலிருந்து அவள் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஒற்றை வார்த்தையில் பதிலளித்து வந்தாள். ஆனால் இப்போது அவள் எனக்கு ஆதரவாக பேசியதால் ஹுவாங்ஜியு அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருந்தது. சரி, நான் போய் சரிபார்க்கிறேன். பிங்பிங் எப்போதும் அமைதியானவள். என் வயதினளாக இருந்தாலும் அவளது அந்தஸ்து மதிக்கத்தக்கது. மக்கள் அவளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாஞ்சியு சென்ற பிறகு நான் அவளிடம் திரும்பினேன். ஏன் எனக்கு ஆதரவாக பேசினாய்? தீ விபத்து பற்றி உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இரட்டை மேற்கோள்குறி. நீ உதவியை கேட்டாய், அதனால் உதவினேன். நான் ஏன் உதவக்கூடாது? இரட்டை மேற்கோள்குறி. நான் பொய் சொல்கிறேன் என்று பயப்படவில்லையா? வேடிக்கையாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கிறது? அவருக்கு அது ஒரு சிறிய நடைப்பயணம் தானே. அவளது அமைதியான போக்கு என் மனதை நெகிழச் செய்தது. இறுதியாக யாரோ ஒருவர் என் மீது நம்பிக்கை வைத்தது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. என் நோயறிதல் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் குற்றமற்றவள் என்று யாரும் நம்பவில்லை. நான் அத்துமீறி நடந்து கொண்டதாக அவர்கள் கூறினர். எல்லோரும் என்னை வெறுத்தனர். உண்மையைச் சொல்லப் போனால் நானும் என்னை வெறுக்கத் தொடங்கினேன். நிங்பிங்கும் நானும் நீண்ட நேரம் உணவருந்திக் கொண்டிருந்தோம். நாங்கள் இனிப்பு வகைகளை ஆர்டர் செய்தோம். லூ ரயனின் பிறந்தநாள் விழா முடியும் வரை பேசிக் கொண்டிருந்தோம். விருந்தினர்கள் கிளம்ப முயன்றபோது பில் கட்டப்படாததால் ஊழியர்கள் அவர்களை தடுத்தனர். என் போனில் அவள் பெயர் ஒலிக்கத் தொடங்கியது. முதல் அழைப்பை புறக்கணித்தேன். அவளது மூன்றாவது அழைப்பின் போதுதான் பதிலளித்தேன். உடனடியாக அவளது கோபமான குரல் ஸ்பீக்கரில் எதிரொலித்தது. அவள் கத்தினாள். இதன் பொருள் என்ன? அவளது கோபத்தைக் கண்டு நான் புன்னகைத்தேன். நான் ஏளனமாகச் சிரித்தேன். இரட்டை மேற்கோள்குறி. என்ன விஷயம் மிஸ் லூ? நமது வளாகத்தின் அழகியே, ஏன் இவ்வளவு கோபம்? அவள் தன் குரலை குறைத்து கடினமான கிசுகிசுப்பில் பேசினாள். இங்கே வந்து பில்லை கட்டு. என்னை அவமானப்படுத்துவதை நிறுத்து. என்னுடன் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவள் நினைத்தாள். அவள் திவாலாகிவிட்டாள் என்பது தெரியாமல் இந்த வலையில் சிக்கியதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் செய்த குழப்பத்தை தீர்க்க அவளது விருந்தினர்கள் பிணை கைதிகளாக காத்திருந்தனர். நான் என் தொனியை மிகவும் அமைதியாக வைத்திருந்தேன். இரட்டை மேற்கோள்குறி. அது விசித்திரமாக இருக்கிறது. இது உன் பிறந்த நாள். என்னை நீ அழைக்கவே இல்லை. உனக்காக நான் ஏன் பணம் கட்ட வேண்டும்? உன் வகுப்பு தோழர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அவர்கள் உன் நண்பர்கள். அவர்களுக்கு நீ பலமுறை விருந்து அளித்திருக்கிறாயே. நான் அவளுக்கு மாதம் 1,00,000 யுவானுக்கும் மேல் கைச்செலவுக்கு கொடுத்து வந்தேன். டியூஷன் எடுத்தே சம்பாதிப்பதாக நினைத்து அதை அவள் பேராசையுடன் வாங்கிக் கொண்டாள். அனைவருக்கும் தடபுடல் விருந்து வைத்து பெரிய வள்ளலாக காட்டிக்கொள்வதில் அவளுக்கு அலாதி பிரியம். அவள் பணக்காரி என்று நினைத்துத்தான் அனைவரும் அவளை சுற்றி வந்தனர். ஷீ, இதை கட்ட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவள் சீறினாள். நீ உதவி கேட்கிறாய் என்றால் அந்த திமிரை குறைத்துக்கொள் என்று நான் பதில் சொன்னேன். மறுமுனையில் அவள் மூச்சு வாங்குவதை நான் கேட்டேன். நான் அவளுக்கு பணிந்து போகும் நாய் இல்லை என்பது அவளை பைத்தியமாக்கியது. உனக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிடு. நான் போனை வைக்கிறேன். அவள் பற்களை கடித்துக்கொண்டு போனில் பேசினாள். தயவு செய்து வா. ஹோட்டல் ஊழியர்கள் எங்களை வெளியே விட மறுக்கிறார்கள். நான் சிரித்துக்கொண்டே போனை வைத்துவிட்டேன். நிங்பிங்கிடம் உடனே திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு ஜேட் ஹாலுக்கு சென்றேன். நிச்சயமாக அவளது வகுப்பு மாணவர்கள் அனைவரும் அங்கு சிக்கியிருந்தனர். அந்த அறையில் சூழல் மிகவும் இறுக்கமாக இருந்தது. லூ ரயான் தனது வகுப்பு தோழர்களின் கடுமையான பார்வைகளுக்கு நடுவே அசைய முடியாமல் நின்றாள். நான் உள்ளே நுழைந்ததும் மேலாளர் என்னை வரவேற்றார். அந்த ஸ்டைலான வகுப்பு தோழர்களை நான் பார்த்தேன். முன்பு என்னை பார்த்து ஏளனம் செய்த அவர்களின் கர்வம் இப்போது மறைந்து போயிருந்தது. பணம் கட்டாததால் சிறைப்பிடிக்கப்படுவதை விட அவமானம் வேறொன்றும் இல்லை. என்ன ஆச்சு எல்லோருக்கும்? இது நம் அழகான கேம்பஸ் குயினின் பிறந்தநாள் விழா தானே? ஏன் எல்லோரும் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? நான் வேண்டுமென்றே லூ ரயானை பார்த்தேன். அவள் பயத்தில் உறைந்து போயிருந்தாள். ஜியோடிங் அவளுக்கு அருகில் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தான். மிஸ் லூ இன்னும் பில்லை செலுத்தவில்லை என்று மேலாளர் விளக்கினார். நான் புன்னகைத்தேன். இரட்டை மேற்கோள்குறி. விடுங்கள், பரவாயில்லை. இங்கே சலசலப்பு எதற்கு? அவர்கள் என் வகுப்பு தோழர்கள். லூ ரயானின் பில்லை நான் கட்டுகிறேன். நான் என் கார்டை நீட்டினேன். அறை முழுவதும் நிசத்தமானது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அது அவளுடைய பிறந்த நாள். ஆனால் நான் தான் பணம் செலுத்தினேன். முணுமுணுப்புகள் எழுந்தன. அவளால் தன் சொந்த பார்ட்டிக்கே பணம் கட்ட முடியவில்லையா? அவமானத்தில் லூ ரயானின் முகம் சுருங்கியது. மேலாளர் கார்டை ஸ்வைப் செய்து ரசீதுடன் என்னிடம் திரும்ப கொடுத்தார். நான் மொத்த தொகையை பார்த்துவிட்டு அதை உரக்கச் சொன்னேன். 8,60,000 யுவான். பிறந்த நாள் வாழ்த்துகள் குயின் லூ. இந்த முறை நான் கட்டுகிறேன். இனி ஒருபோதும் இப்படி நடக்காது. உன்னை செல்லமாக கெடுப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் உன் காதலனுக்கும் சேர்த்து என்னால் செலவு செய்ய முடியாது. நான் ஜியோடிங்கை நேராக பார்த்தேன். அவன் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் வெளுத்து போனது. அந்த அறை முழுவதும் நிசத்தமானது. சாபின் முன்னே வந்து முறைத்து பார்த்தான். ஷீ, நீ சொல்வது நிஜம்தானா? லூவின் பணத்தை நீ வைத்திருப்பதால் அது உனக்கு சொந்தமாகிவிடாது. நீ ஒரு வேலைக்காரன் தான் பையனே. அவள் கார்டை கொடுத்தாள் என்பதற்காக இவ்வளவு திமிராக நடந்து கொள்ளாதே. நான் சிரித்தேன். உங்கள் வீட்டில் வேலைக்காரர்களிடம் பணத்தை கொடுப்பார்களா? நான் அவளது குடும்ப வேலைக்காரன் என்று நினைப்பதால் உண்மையைச் சொல்லிவிடுகிறேன். நான் இல்லை. உண்மையில் அவளது தந்தை என் குடும்பத்தின் ஓட்டுநராக வேலை செய்கிறார். லியூரி மற்றும் ஏஞ்சியை வீட்டிற்கு அழைத்து செல்ல அவர் என்னை விட்டுச் சென்றார். அதற்காக நான் அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவளிடமே கேட்டு பாருங்கள். என்ன சொல்கிறாய் கேம்பஸ் ராணியே? லியூ ரியான் என்னை வெறுப்புடன் பார்த்தாள்.
தன் வாழ்நாளில் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் இவ்வளவு அவமானத்தை அவள் சந்தித்ததில்லை. இப்போது அனைவரும் அவளை பார்த்து சிரிக்கிறார்கள், ஆனால் அவளால் பதில் பேச முடியவில்லை. நான் கோபப்பட்டு பணத்தை திரும்பப் பெற்றால் அவள்தான் பில்லை செலுத்த வேண்டியிருக்கும், அதனால் அவள் என்னை புறக்கணித்தாள். கோபத்துடன் அவள் திரும்பிச் சென்று விட்டாள். நடந்ததை பார்த்த கிபோக் அவளை தொடர்ந்து சென்றான். இருவரும் சென்ற பிறகு கூட்டத்தை பார்த்தேன். அங்கே பார்க்க ஒன்றுமில்லை. சரி, நாடகம் முடிந்துவிட்டது. நீங்கள் அனைவரும் வீட்டிற்குச் செல்லலாம். நேரம் ஆகிவிட்டது, கவனமாகச் செல்லுங்கள். ஒவ்வொருவராக எமரால்டு ஹாலில் இருந்து வெளியேறுவதை நான் கவனித்தேன். நானும் வெளியே வந்தேன். மேலாளர் என்னை லிஃப்ட் வரை அழைத்துச் சென்றார். அங்கே பா நிங்பிங் நடந்து வந்து கொண்டிருந்தாள். நான் நின்றேன். நீ இன்னும் இங்கேதான் இருக்கிறாயா? உன் வேலைகள் முடிந்துவிட்டதா? நான் தலையசைத்தேன். இருவரும் லிஃப்டிற்குள் ஏறினோம். நான் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தேன். என் அமைதியை புரிந்துகொண்ட நிங்பிங் என்னை தொந்தரவு செய்யவில்லை. நாங்கள் லாபியை அடைந்தபோது ஹுவாங் ஜியுவை சந்தித்தோம். அவர் ஓடிவந்து என் கைகளை பிடித்து உற்சாகத்துடன் குலுக்கினார். ஷி, மிக்க நன்றி. நீங்கள் மட்டும் இல்லை என்றால் எங்கள் ஹோட்டல் பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கும். தீயணைப்பு அமைப்புகளை சோதித்ததில் நிறைய குறைபாடுகள் இருந்தன. அதற்கு என் உறவினர் செய்த மோசமான வேலைதான் காரணம். நான் அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டேன் என்றார். நான் நிம்மதியடைந்து இது நான் செய்யும் சிறிய உதவிதான் என்றேன். தீ விபத்து அபாயங்கள் பற்றி எனக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்டார். அந்த கேள்வி என்னை நிலைகுலைய வைத்தது. நேற்று இரவு கனவில் வந்ததாகச் சொல்லி ஒரு பொய்யைச் சொன்னேன். இதை கேட்டு ஹுவாங் ஜியு சிரித்துவிட்டு மேற்கொண்டு கேட்க மாட்டேன் என்றார். சரி, உங்கள் விருப்பப்படியே இருக்கட்டும், உங்களுக்காக பரிசுகளை தயார் செய்துள்ளேன். அவர் சைகை செய்ய அவரது உதவியாளர் 2 நேர்த்தியான சிறிய பெட்டிகளை கொண்டு வந்தார். எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள். ஹுவாங் ஜியு எங்களை வெளியே அழைத்துச் சென்றார். அங்கு பை குடும்பத்து கார் எங்களுக்காக காத்திருந்தது. நான் உள்ளே அமர்ந்து ஜன்னல் வழியாக அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில தெருக்களில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தாலும் சாலையில் வாகனங்கள் அதிகமாக இருந்ததால் சிறிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுவாக நான் நிம்பிங்கிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இன்று இரவு எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. பா நிம்பிங்கும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. நான் எப்படி கனவில் தீ விபத்தை முன்கூட்டியே கணித்தேன் என்று அவள் தன் சொந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். தர்க்கரீதியாக பார்த்தால் ஹோட்டலை பற்றி ஹுவாங் ஜியுவை விட எனக்கு அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எமரால்டு ஹாலில் நடந்த நாடகத்தை பற்றி அவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். இன்று லூ ரியானின் பிறந்த நாள். ரியானை கைவிட்டு அவள் அருகில் இருக்க நான் முடிவு செய்ததையும் அதனால் பிறந்தநாள் கொண்டாடும் அந்த பெண்ணை நான் அவமானப்படுத்தியதையும் அவள் அறிந்திருந்தாள். பிறகு ஏன் நான் சோகமாகவும் ஏமாற்றமாகவும் முகத்தை வைத்திருந்தேன்? உண்மையைச் சொல்லப்போனால் நான் ஒரு நிமிடம் மட்டுமே வருத்தமாக உணர்ந்தேன்.